இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் காவல் அதிகாரி. வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் வேலை கிடச்சி ஒரு 10 வருஷம் கிட்ட ஆச்சு. இப்போ வரைக்குமே ஒரே பொசிஷனில் தான் இருக்கார் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இவரும் பல கேஸை சால்வ் பண்ணி பார்க்குறாரு. இவருக்கு ஒரு ப்ரொமோஷனே வர மாட்டேங்குது. வீட்டு சைட்லேருந்து ஒரே ப்ரெஷரு. சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா ஒரே பொசிஷனில் இருக்க, உனக்கு ப்ரொமோஷனே வராதா அப்படி இப்படின்னு. இவர் ஏதோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அவங்க ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த ஒரு திருட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிடிச்சானே நமக்கு பொசிஷன் டக்குன்னு கிடைக்கும், இவனுங்கெல்லாம் என்ன எதுவுமே பண்ண மாட்டேறானுங்கன்னு சொல்லி அவர் உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இருந்தாலும் நல்ல வாழ்க்கை தான். அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்க ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு கொலை நடக்குது. இவங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே, அந்த ஊரில் இருக்கிற எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தேடுறாங்க யார் அந்த கொலையாளி அப்படின்னு. கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சிபிஐட்ட மாறுது, அது இதுன்னு மாறுது, யாராலையும் ஒன்றும் பிடிக்க முடியல. இப்படியே ஒரு மாதம் கழிச்சு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனை கண்டுபிடிச்சி என்கவுண்டர் பண்ணிட்டாரு. இதை பார்த்த டிபார்ட்மெண்ட்டும், சரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் நல்லா திறமையான ஆளாக இருக்கார், சிபிஐயால் கண்டுபிடிக்காத விஷயத்த கூட இவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரை இன்னொரு டவுனில் போட்டுடுறாங்க, இன்னொரு ஊரில் போடுறாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் அந்த குற்றங்கள் தான் அதிகமாக நடக்க மாதிரி ஊர்னு வச்சுப்போமே. அங்கே போட்டு அங்கே பெண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா கேசஸ்ஸு, அந்த கேஸ் எல்லாத்தையும் இவர் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்து இதை கொஞ்சம் டக்குன்னு கண்டுபிடிங்க, ரொம்ப நாள் இந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னு. இவரும் டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கிறாரு. இப்படியே முடித்து இவர் என்னென்ன கேஸை கண்டுபிடிக்கிறார், அந்த கொலை கேஸு, அப்புறம் ஆள் கடத்தல், அதுக்கப்புறம் அந்த வழிப்பறி, இந்த மாதிரி எல்லா இதையும் கண்டுபிடிச்சி இவர் பண்ணுறதுல முக்கால்வாசி என்கவுண்டராக தான் இருக்குது. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அவங்க உயிரோட பிடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை கொண்டுருவாங்க, ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்க போகிற நேரத்தில் இவருக்கு ஏற்பட்ட காயங்கள் இதெல்லாம் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாகவே ஆயிடாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவர் பிடிக்கிறதுல முக்கால்வாசி பேர் என்கவுண்டரு, மீதி கால்வாசி பேர் சரண்டர் ஆயிடுவாங்க இவருக்கு பயந்துக்கிட்டு. அதனால் இப்படி போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு ஒரு கட்டத்தில் அந்த சிட்டி, அதோட ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கும் பார்த்தீங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அந்த பொசிஷனுக்கு இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒன்று அதே ஊரில் பல வருஷமாக இருந்தவர், இவருக்கு 40 வயசு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ போனால் நம்ம ஆளுக்கு ஒரு 35 வயசு தான் இருக்கும். ஆளும் புதுசு அந்த ஊருக்கு. ஆனால் இருந்தாலும் நிறைய ரெக்கார்ட்ஸ் முடிச்சிருக்கார்ல, சரி யாருக்கு கொடுக்கலான்னு ஒரு யோசனை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு யோசனை போகும்போது அந்த ஊரில் அந்த மினிஸ்டரோட பையன் இருந்திருக்கான். அந்த பையனை ஆளை காணும். அந்த பையனை காணும்னு தெரிஞ்சோடனே இவங்களும் எல்லா பக்கமும் தேடுறாங்க. அந்த ஊர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடே தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மினிஸ்டரோட பையனில் தேடுறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை யாருக்குமே. அப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் அப்புறமா ஒரு நியூஸ் தெரிய வருது, இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, பாடி கிடைக்கிது, இந்த மாதிரி எல்லாமே முடியுது. இப்படி இந்த கேஸ் நடந்து ஒரு 2 நாள் அப்படியே ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது. ஊர் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஒரு மினிஸ்டரோட பையனை கொண்டிருக்காங்க, ஆனால் இந்த போலீஸ்னை யாருன்னு கண்டுபிடிக்கல அப்படி இப்படின்னு. இப்போ நம்ம ஆஃபீஸரும் இவரோட திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கடைசியில் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு, அந்த வீட்டில் அப்படியே போலீஸ்லாம் சேர்ந்து ரவுண்டப் போடுறாங்க. பார்த்தா அந்த வீட்டில் ஒருத்தர் எஸ்கேப் ஆகிறான். அவனையும் இவர் துரத்திட்டு போய் சுட்டு கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் எவிடன்ஸ்லாம் காமிச்சு, இங்கே பாருங்கள் இவன் தான் இந்த நேரத்தில் இங்கே போயிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும், சரி இவருக்கு அந்த மக்கள்கிட்டலாம் சரியான சப்போர்ட் ஆகி போச்சு. ஏன்னா 2 நாள் ப்ரெஷரு, மீடியா ஃபுல்லாக இந்த பேச்சு தானே போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவர் இது பண்ணவும் தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் பேர் தெரியுது. அதனால டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கே அந்த ஊரோட ஹையஸ்ட் பொசிஷன் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொசிஷனை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இவர் கூட இன்னொருத்தர் போட்டிக்கு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறாரு. டிபார்ட்மெண்ட்டை பார்த்து ஷாக்கிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த மினிஸ்டரோட பையன் இறந்துட்டாருன்னு சொன்னோம்ல, அதாவது அந்த மினிஸ்டரோட பையன் இறக்கவே இல்லை. அந்த மினிஸ்டரோட பையன் யாருன்னா இவரோட ஃப்ரெண்டு. யார்? இன்னொருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த 45 வயசு அதே ஊருக்காரரு, அந்த இடத்துக்காக வெயிட் பண்ணாருன்னு சொன்னோம்ல, அவரோட ஃப்ரெண்டு. இப்படி அவர் ஃப்ரெண்டை இறந்த மாதிரி நாடகம் போட சொன்னதும் யாருன்னா இவர் தான். அது ஏன் அப்படின்னா, இவர் அவரோட, அதை யார், நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, ஆரம்பத்துலேருந்து ஒருத்தர் கொலை பண்ணிருக்கார், எல்லாத்தையும் மர்டர் பண்ணிட்டு இருந்தார்ல என்கவுண்டரில், அவரோட கேஸ் எடுத்து பார்க்கும்போது
அது எப்படி இவரால் மட்டும் எல்லா கேஸையும் வந்து சரி பண்ண முடியுதுன்னு பார்க்கறது தான் தெரியுது. இவர் மர்டர் பண்ண யாருமே அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை, எல்லாமே இன்னசென்ட்டு. அதே மாதிரி சரண்டர் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு சில பேர் விசாரிக்கும் போதும் அவங்களையும் இவர் தான் காசு கொடுத்து நான் பார்த்துக்கிறவங்க வீட்டை நீங்கள் போய் சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி சரண்டராக வச்சுருக்காரு. ஒரு சில பேரை, அதுவும் இன்னசென்ட்டை, எந்த தப்புமே பண்ணாத பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்காரு. கொண்டுட்டு இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஃபேக்காக எவிடன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் தான் மாற்றி இந்த மாதிரி பொசிஷன் வந்திருக்காரு. ஆனால் இதை வந்து இப்போ காமிச்சா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லைனா தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேராது அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி இந்த மாதிரி அவன், அதாவது மினிஸ்டரோட பையன் இறந்துட்டான்னு சொல்லி ஒரு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தரை கொல்லுவார், அதை வந்து நம்ம நிறுத்திடலாம் அப்படிங்கிறத இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அவங்களும் நீங்கள் இப்படி காமிக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்கள் இதுக்காக இன்னொரு உயிர் பலி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தான் அவன் என்கவுண்டர் பண்ணார்ல ஒருத்தர், அவரும் உயிரோட வராரு. ஆக்சுவலி அவர் தான் சுட போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே இவங்க வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணார்ல, அதாவது மினிஸ்டரோட பையனை இவர் தான் கொண்டுட்டார் அப்படின்னு, அவரை போய் இவங்க முன்னாடி நாளே நேரில் பார்த்து நீ இந்த மாதிரி நாளைக்கு வெளில வருவீல, அப்போ வந்து இந்த ஜாக்கெட் நீ போட்டுக்கோ, அதே மாதிரி வண்டி ஓட்டும்போது தலை ஹெல்மெட் போட்டுக்கோ, அப்போ தான் உனக்கு உடம்புல சுடுவாங்க, நீ தப்பிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அன்னைக்கும் அவன் 2 வீலரில் போகும்போது தான் அவர் வந்து சுட்டிருக்காரு. அப்படி சுட்டும்போது அவன் நெஞ்சில் தான் பார்த்து சுட்டிருக்காரு. அவனும் இறந்து போன மாதிரி நடிச்சிருக்கான். நடித்தோடனே அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடியுது. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி ப்ரெஸ்ஸுக்கு வந்து லீக் பண்ணி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அதனால் இவரால் வந்து இன்னசென்ட், அதாவது எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி பொதுமக்கள் இறந்துருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த சன்மானம் வழங்குகிறோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்துன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டே அந்த பொறுப்பேற்று டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஊதியம் கொடுத்துருக்காங்க, ஒரு பணம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் இவர் பண்ண தப்பை தான் பார்த்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு அதை வழி தெரிலைங்க, எனக்கு இப்போ மேலே வந்து அடுத்த பொசிஷன் போகணும், ஆனால் அடுத்த பொசிஷன் போகிறதுக்கு எனக்கு கேஸை பிடிக்கணும், அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஜட்ஜும் இருந்துட்டு, அதுக்கு நீங்கள் மேலே வர்றதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கீழே இறங்கி தான் மேலே வரணும்னு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்னொருத்தவங்களை கீழே இறக்கி மேலே வரதே தப்பு, ஆனால் நீங்கள் நிறைய பேர் கீழே புதைச்சிட்டு மேலே வந்திருக்கீங்க அப்படின்னு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி, நீங்கள் அதனால் நீங்கள் உடனடியே சாகக்கூடாது, நீங்கள் சாகிற வரைக்குமே ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தீர்ப்பு வழங்கிட்டார். இந்த தீர்ப்பை கேட்டோடனே அவருக்கும் ரொம்ப, எப்படி சொல்கிறது, எவ்வளோ தான் மேலே போகணுன்னு நினச்சாரோ அது எல்லாத்தோட கீழே போயிட்டார். அவர் பாட்டுக்கு அமைதியாக அந்த ஊரில் இருந்திருந்தாருன்னா ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருப்பார். மேலே போகணுன்னு ஆசைப்பட்டு இப்போ கடைசியில் ஒரு ஜெயிலுக்குள்ளே போயிட்டார். அதே மாதிரி அந்த ஒரு பொசிஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சிட்டிக்கே ஒரு ஹையஸ்ட்டு போலீஸ் பொசிஷன்னு, அந்த பொசிஷனை நம்ம கண்டுபிடிச்சார்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. இப்படியே கதை முடியுது. நாளைக்கு நான் ஒரு கதையில் பார்க்கலாம்.